ஹலோ வீவர்ஸ், எக்ஸசைஸ் 5.1ல 10th சம் பார்க்க போகிறோம். இந்த சம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட சம்மு மெயில் அனுப்பியிருந்தாங்க. 10th சம் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. A triangular shaped glass with vertices at A வந்து -5 -4 அந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. B வந்து 1 6 C வந்து 7 -4 has to be pointed. If one bucket of paint வந்து அதை சுற்றி கவர் 6 ஸ்கொயர் ஃபீட்டு, எனது ஒரு பக்கெட் ஆஃப் பெயிண்ட் அதை சுற்றி வந்து 6 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஹவு மெனி பக்கெட், எத்தனை பக்கெட் ஆஃப் பெயிண்ட் வில் பி ரெக்வயர்ட் டு பெயிண்ட் த ஹோல் கிளாஸ், மொத்த ஹோல் கிளாஸையும் பெயிண்ட் பண்ணுறதுக்கு எத்தனை பக்கெட் ஆஃப் பெயிண்ட் வந்து உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்லி ஒரு கோட் ஆஃப் பெயிண்ட் வந்து அப்ளைடுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த பாயிண்ட் வந்து ஆர்டராக இருக்காங்கிறதுக்கு நான் கண்டுபிடிக்க போகிறோம். அது வந்து அதை நம்ம பிளாட் பண்ணலாமா? அப்போ இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ், இது ஒய் டேஸ், இதே மாதிரி இங்கே ஒய், இங்கே ஒய் டேஸ், எக்ஸ் டேஸ். ஓகேவா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? -5 எக்ஸ் எக்ஸ் டேஸும் போட்டுக்கலாம், இல்லை எக்ஸ் ஒய் 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 டேஸ் அப்படி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ -5 -4, அப்போ இந்த இடத்துல தான் உங்களுக்கு இதுதான் ப்ளஸ்ஸு, இந்த பக்கமும் ப்ளஸ் தான் இருக்கும். இந்த ரெண்டு இது வந்து இந்த ஒய் ஆக்சிஸும் இந்த எக்ஸ் ஆக்சிஸ் இந்த சைடும் உங்களுக்கு மைனஸாக தான் இருக்கும். -5 -4, அப்போது உங்களுக்கு பாயிண்ட் இதில் -5 இந்த பக்கம் வரும், இதில் மைனஸ், அப்போ பாயிண்ட் இங்கே தான் வரும். அடுத்து பி வந்து 1 6, அது வந்து எங்கே இருக்குது? மேலே வந்துடும். ஏன்னா எக்ஸ் வந்து 1, ஒய் வந்து 6. ஓகேவா? இது எக்ஸ் டேஸ் அது போட்டுக்கோங்க. அடுத்து அதே மாதிரி 7 -4னா எக்ஸ் வந்து பாயிண்ட் வந்து என்னது உங்களுக்கு 7, ஒய் வந்து -4னா இந்த சைடு வரும், அப்போ உங்களுக்கு இந்த பக்கம் வரும். ஆனால் நம்ம இது எழுதும் போது ஆன்டி கிளாக் வைஸ் இங்கே இருந்து தான் நம்ம போகணும். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது -5 -4 எழுதிக்கலாமா? அடுத்து 7 -4, அடுத்து வந்து பி வந்து 1 6. சரியா? ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஆர்டர் ஆஃப் என்ன போட்டுக்கலாம்? 1/2 எக்ஸ் ஒய் அதை போட்டுக்கோங்க. எக்ஸ் ஒய் ஃபஸ்ட் எழுதும் போது என்ன பண்ணும்? 1, அப்போ அடுத்து எக்ஸ் வந்து 2, அதுக்கு அடுத்து எக்ஸில் வந்து 3. அதே மாதிரி அந்த பக்கம் வந்து எழுதும் போது ப்ராக்கெட்டுக்கு அந்த பக்கம் வந்து ஒய்க்கு எழுதணும். 1 y2 y3. நெக்ஸ்ட் எழுதும் போது இங்கே ஒயில் ஆரம்பிக்கும் போது 2 3 4 கிடையாது, அப்போ 1 தான், அகெயின் வந்து 1. அதே மாதிரி இங்கே அந்த பக்கம் எக்ஸ் வந்து 2 3 1. அப்போ ஃபார்முலா எழுதிக்கலாமா? இன்னும் அடுத்து நம்ம ஆனால் அந்த ஃபார்முலா வச்சு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், டேரெக்டாக பாயிண்ட்டை வச்சு தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, அப்போ எழுதலாமா? ஈக்குவல் டு 1/2 -5 -4, ஏயோட பாயிண்ட்டு, சியோட பாயிண்ட் 7 -4, அடுத்து பியோட பாயிண்ட் 1 6, அடுத்து காலம் ஃபஸ்ட்டு காலத்தை அப்படியே எழுதிக்கணும் -5 -4. இப்போ எல்லாமே என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு டவுன்வர்ட் பண்ணணும். அப்போ -5 -4 வந்து என்னது? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், 5 4s are 20, 7 6 are 42, 1 into -4 என்னது? -4. அடுத்து மைனஸ் அப்வார்டை மல்டிப்ளை பண்ணும்போது -28 கிடைக்கும். அடுத்து அதே மாதிரி அங்கே பண்ணிங்கன்னா -4 கிடைக்கும். அடுத்து 6 into 5 வந்து என்னது? -30. இப்போ என்ன பண்ணலாம்? 20 + 42 என்னது? 62 -4. அதை ஒவ்வொன்று அடுத்து அங்கே உள்ளதை நீங்கள் ப்ராக்கெட்டை பண்ணால் -62 வந்துடும். இப்போது 62 -4, இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து என்னதாயிரும்? உங்களுக்கு வந்து ப்ளஸ் ஆயிரும். அப்போ உங்களுக்கு வந்து +62 வந்துடும். இப்போ நீங்கள் இதை நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு 120 கிடைக்கும். அப்போ 120 டிவைடட் பை 2 நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 60 கிடைக்கும். ஏரியாங்கனால நம்ம ஸ்கொயர் ஃபீட் போட்டிருக்கோம். இது ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்தோம். நம்பர் ஆஃப் பக்கெட்ஸ் ஆஃப் பெயிண்ட் கவர்ஸ் 6 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து என்ன எவ்வளவு? 1ன்னு கொடுத்தோம். அப்போது நம்பர் ஆஃப் பக்கெட்ஸ் ஆஃப் 6 கவர் 60 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளவுனா, நம்ம 60 அந்த ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு? 6 தானே. அப்போ 60 டிவைடட் பை 6ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 10. இவ்வளோதான் இந்த சம்.